வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் மலையாளத்துல இருந்து ஒரு காமெடி மூவியா வெளிவந்திருக்கிற ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல ஒரு 4 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா போய்கிட்டு சரியா படிக்காம சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களுடைய கிளாஸ் டீச்சரான அஜு வர்கீஸ் ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாரு. அவரு ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ரூம்ல இருக்கிற பசங்களை பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதனால பசங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த 4 பேரோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது, கடைசியா ஸ்கூல்ல நடந்த எலெக்ஷன் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களையுமே பார்த்துட்டு உங்களால பாராட்டாமையே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா படத்துல ஸ்கூல் பசங்க கதாபாத்திரத்துல நடிச்சவங்களாகட்டும், நெகட்டிவ் ரோல்ல நடிச்ச அஜு வர்கீஸ் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் பையன் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாரு, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவருடைய ஸ்கூல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கறத பல காட்சிகள் மூலமா ஆடியன்ஸுக்கு சொல்ல டைரக்டர் முயற்சிகள் பண்ணிருக்கிறாரு. அவருடைய முயற்சி படத்துல பல இடங்கள்ல கை கொடுத்து திரைக்கதையை நல்லாவே ரசிக்க வச்சிருக்குது. இந்த படம் கேரக்டர் வைஸாவும் சரி, சினிமோட்டோகிராபிக் வைஸாவும் சரி குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்துல ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற ஒரு மாணவன் தன்னுடைய கிளாஸ் ரூமை எப்படி மாத்த நினைக்கிறாரு அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸ்ல சில கருத்துகளோட சொல்லியிருப்பாங்க. அது இந்த படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல அஜு வர்கீஸ்க்கும் 4 நண்பர்களுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனைகளாகட்டும், ஸ்கூல்ல நடக்கிற காமெடியான சம்பவங்களாகட்டும், ஸ்கூல்ல நடக்கிற எலெக்ஷனை இந்த 4 நண்பர்கள் ஃபேஸ் பண்ற விதங்களாகட்டும் இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் குழந்தைகளை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு படம். அதனால பெரியவங்களை விட சின்ன பசங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாவே இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.